அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஏற்கனவே ஸ்டோரேஜில் இருக்க அமோனியாவை பாதுகாப்பான முறையில் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக தொடர்ச்சியாக கடந்த 2 தினங்களாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு பாதுகாப்பு டீம், ஹெல்த் டீம், ஃபயரு, போலீஸ் அண்டு டிஷ்ஷு, பொல்யூஷன் எல்லா பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்ஸோட கோஆர்டினேஷனோட இன்னைக்கு இந்த இது அகற்றப்பட உள்ளது. 8 மணிக்கு காலையில் இந்த இது ஆரம்பிக்கிறோம். ஈவினிங் 5 o'clock வரைக்கும் அந்த நிகழ்வு போகும். அதுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா வைண்ட் பண்ணிக்குவோம். இல்லைன்னா நெக்ஸ்ட் டே காலையில் திரும்பி 8 மணிக்கு ஆரம்பித்து நாளைக்குள்ளே முடிச்சிருவோம். இன்றைக்கி ஒரு நாள் டிராஃபிக் டைவர்ஷன் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அனைத்து தேவையான துறைகளும் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறாங்க. அருகாமையில் இருக்க அந்த 300 மீட்டரில் இருக்க இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்கள பணிபுரியறவங்களெல்லாம் வெளியே அகற்றி இருக்கிறோம். வீடுகள், குடியிருப்புகள் எதுவும் இந்த 300 மீட்டரில் வரலை. அதனால் இருந்தாலும் மக்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறோம். ஏதாவது கேஸ் லீக்கேஜ்னால் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் சொல்லியிருக்கோம். 300 மீட்டர் டிராஃபிக்கையும் ஸ்ட்ரிக்டாக கட் பண்ணியிருக்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் பதட்டமடையாமல் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, அந்த ஹாட் ஜோன் அப்படிங்கிறது அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார ரிமூவ் ஆகிற ஏரியாவில் 15 பேர் இருக்காங்க. டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் டீம் அவங்க மட்டும்தான் உள்ளார போய் அந்த கிட் போட்டுட்டு ரிமூவல் அந்த பணியில் ஈடுபடுவாங்க. 30 மீட்டர் வரைக்கும் ஹாட் ஜோன். அந்த 30 to 75 மீட்டர் வெளியே நம்மளுடைய ரெஸ்கியூ டீம், NDRF, ஹெல்த், ஃபயர் எல்லாருமே இருக்கிறாங்க. உள்ளேருந்து ஏதாவது எனி எமர்ஜென்சின்னு வாக்கி டாக்கியில் கம்யூனிகேஷன் வந்ததுன்னா இவங்க போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு மொபிலைஸ் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் வெளியே 300 மீட்டர்லேயும் 2 இடத்துலையும் ஒரு ஹெல்த் டீமும் வச்சுருக்கோம். ஃபயர் அண்டு போலீஸும் இருக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த சப்ளை கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதை டிசைட் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணுறது தான். அது ஒன்றும் பாதுகாப்பான முறையில் யூஸ் பண்ணால் அது உபயோகப்படுத்தப்படக்கூடிய பொருள் தான். இங்கே இருந்த அந்த லீக்கேஜஸ் இருக்கிறதுனால நம்ம இதுலேருந்து அகற்றுறோம். அது பின்னர் முடிவு செய்வோம். இதுல இருந்த பிரெஷன் பிரான்ஸ்லாம் நல்லா இருக்குங்களா? அதோட கண்டிஷன் அதெல்லாம் அகற்றி வச்சிருக்கோம். வேர் ஹவுஸ்ல ஃபுட் சேஃப்டியில இருந்து சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. சாம்பிள் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அது டிஸ்போசல் பத்தி முடிவு எடுக்கும்.